ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சுவரொட்டியை வச்சு எப்படி ஒரு ஃப்ரை பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, கன்சீவாக உள்ளவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதி வர நேரத்தில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற சுவரொட்டியை அதில் 10 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது அந்த சுவரொட்டி மேலே உள்ள ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அது நல்லா உரிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி உரிச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு இது உரிச்சாதான் நமக்கு சுவரொட்டி நல்லா வெந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சுவரொட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இந்த சுவரொட்டி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வேக வைக்க வேணாம். இது நல்லா வெந்த பிறகு தண்ணியில் ட்ரை ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தூவி இறக்குனா நமக்கு சூப்பரான சுவரொட்டி ரெடி ஆகிடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கு, கன்சீவாக உள்ளவங்களுக்கு, ரத்தம் கம்மியாக உள்ளவங்களுக்கு இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்